நமஸ்காரம், வணக்கம். நான் மிருதங்க வித்வான் கலைமாமணி, டெல்லி எஸ். சாய்ராம். இந்த ஆண்டு கலைக்கோவில் ஃபைன் ஆர்ட்ஸ் அவங்க 25th இயர் சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறாங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இந்த கல்லூரிக்கு கடந்த 11 ஆண்டாக, தட் இஸ் 11 இயர்ஸ் நான் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கேன். அது என்னன்னா, அது நான் வந்தது காரணம் என்னன்னா, எங்க குருநாதர் சங்கீத கலாநிதி டாக்டர் திருவாரூர் பக்தவத்சலம் அவர் இல்லாம இதை பண்ணிருக்க முடியாது, என்னால வந்திருக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இந்த ஸ்கூலுக்கு 25 வருஷமா அவங்க நடத்தி முடிச்சுட்டாங்க. நான் ஒரு 11 வருஷத்துலேருந்து வந்ததுலேருந்து நான் என்ன பார்க்குறேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஃபேமிலியா, ஒரு குருகுல வாசம் முறைகள் அப்படின்னு, அது இன்னைக்கு குருகுல வாசம் முறைகள் இன்னைக்கு கொஞ்சம் அழிஞ்சு போயிட்டு இருக்கு. கூடவே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இருந்து, ஏன்னா ஒரு குரு கிட்ட இருந்து நேர்முகமா கத்துக்கிற ஒரு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சமா அது கம்மியாகிட்டு இருக்கு. நம்ம பார்க்குறோம். அதை நம்ம ஒரு தமிழ் கலாச்சாரம் அது ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட், சமாச்சாரம் குருகுல வாசம்ங்கிறது. அது இந்த ஸ்கூல்ல கலைக்கோவில் ஃபைன் ஆர்ட்ஸ்ல நம்ம முக்கியமா நான் என்ன அப்சர்வ் பண்ணேன், நோட் பண்ணேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூடவே குரு கிட்ட இருந்து நாட் ஓன்லி மியூசிக் மட்டும், கலையை மட்டும் கத்துக்காம அவங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் ஒரு ஃபேமிலியா இருந்துட்டு அதை அப்சர்வ் பண்ணிக்கிற ஒரு இது கிடைக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம்னு சொல்லணும். இன்னொரு சமாச்சாரம் பார்த்தோம் அப்படின்னா, கலைக்கோவில் அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் நம்ம வனிதா டீச்சர் அண்ட் குகன் மாஸ்டர் 2 பேரும் சேர்ந்து நிறைய ஏகப்பட்ட மாணவர்கள், கணக்கு சொல்ல முடியாது அவ்வளோ மாணவர்கள் அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க, இன்னும் உருவாக்க போகிறாங்க. அத்தனை மாணவர்களும் இப்போ நம்ம மாணவர்கள்னு எடுத்தோம்னா, ஒருத்தருக்கும் ஒரு குணாதிசயங்கள் இருக்கும். சில பேர் பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டா நல்லா பண்ணுவாங்க மேடையில். சில பேர் அந்த கிளாஸ் எடுக்கிறது, ஆர்ட் ஆஃப் டீச்சிங், அதுல ஒரு டேலண்டா இருப்பாங்க. இந்த ஸ்கூல்ல பார்த்தோம்னா ரெண்டுத்துலயும் பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டும் இருந்துட்டு, ஒரு மாணவர்களுக்கு ஒரு சொல்லிக் கொடுக்குற விதம், அது ஆர்ட் ஆஃப் டீச்சிங். ஏன்னா ரெண்டுமே கஷ்டம்தான். ஏன்னா பர்ஃபார்மராக இருந்தால் ஒரு நல்ல டீச்சராக இருக்க முடியாது, ஒரு நல்ல டீச்சராக இருந்தால் பர்ஃபார்மராக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ரெண்டுமே இந்த ஸ்கூலில் அதை சொல்லிக் கொடுத்து, மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, இப்போ நம்ம வனிதா டீச்சர் ஆகட்டும் அண்ட் குஹன் மாஸ்டர் ஆகட்டும், 2 பேர் ஸ்டூடெண்ட்ஸும் இன்னைக்கு அவங்க அரங்கேற்றம் பண்ணி, அவங்க எல்லாரும் ஒரு தனித்துவமாக ஒரு ஸ்கூல், ஒரு கல்லூரி ஆரம்பிச்சு அவங்களுக்கு கீழே ஒரு 50-60 பேர் மாணவர்களை உருவாக்குறாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இந்த ஸ்கூலுக்கு. கலைக்கோவில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், கலைக்கோவில் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பெரிய அசெட், அது ஒரு பெரிய ஒரு அசெட் தான் சொல்லணும். இந்த 11 வருஷத்துல நானும் இங்கே பசங்களுக்கெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்து, எனக்கு தெரிஞ்ச அளவில் என்னோட ஞானத்தை அவங்ககிட்ட பகிர்ந்துட்டு, பல அரங்கேற்றங்களுக்கு நான் உதவியா இருந்து, குகன் மாஸ்டருக்கு பல பேரை மேடை ஏறத நானும் பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இந்த காலத்துல பசங்களுக்கு அது அவ்வளோ நிறைய இல்லை. எஸ்பெஷலி இங்க இருக்கிற வெளிநாடுகளில் இருக்கிற பசங்களுக்கு ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது, அனுபவங்கிறது நிறைய கிடைக்கிறது இல்லை. ஆனால் கலைக்கோவில் கல்லூரியில் மாணவர்கள் பாலலயம் அப்படின்னு சொல்லி, பாலபரதம், பாலலயம், அது படிப்படியா பசங்களை கொண்டு போய், ஏன்னா இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, பாட்டுக்கு வாசிக்கிறதுங்கிறது ஒரு இன்ஃபார்மலா இல்லாமல் ஒரு ஃபார்மலா ஒரு பாடல்களை வர சொல்லி அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் உண்டு பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி, பாலபரதம், பாலலயம், சலங்கை பூஜை, இசை அர்ப்பணம்,
அதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் லெவல் வந்து அரங்கேற்றம். ஸோ இந்த படிப்படியாக அவங்க இதை பசங்களுக்கு அவங்க ஊட்டி வளர்க்கறதுனால அவங்களோட மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஜேர்னி தட் இஸ் தேர், அவங்களோட மியூசிக்கல் ஜேர்னி வந்து அந்த ஞானம், அந்த நாலேஜ் வந்து அடுத்த லெவலுக்கு அவங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதை. ஸோ இதுதான் ஒரு ஸ்கூலுக்கு உண்டான ஒரு ஸ்கூல் எடுத்து நடத்துறதுங்கிறது ஒரு 25 வருஷம் ஆண்டுகள் எடுத்து நடத்துறது ஒரு ரொம்ப சிரமமான காரியம். ஸோ அந்த நாட் ஓன்லி அந்த ஸ்கூல் நடத்துறது இல்லாமல் பசங்களை கூட வச்சுட்டு ஒரு சம்மர் கேம்ப், நான் நிறைய சம்மர் கேம்ப் ஒரு 2-3 வருஷம் நான் தொடர்ந்து பண்ணியிருக்கேன். நாட் ஓன்லி மியூசிக் அண்ட் டான்ஸ் ஆர்ட் இல்லாமல் யோகா சொல்லிக் கொடுக்கறது, நிறைய தமிழ் கிளாஸஸ் அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கறது, இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னா பசங்களோட நாலேஜ், அவங்களோட இந்த ஞானம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நம்ம சங்கீதம் இல்லாமல் அந்த மெடிடேஷன், யோகா இது எல்லாம் கலந்து மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்களை வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் ஒரு பண்ணுறதுக்கு இது எல்லா ஃபீல்டுலையுமே அவங்களுக்கு அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அளிக்கிறாங்க கலைக்குழு ஸ்கூலில். இன்னும் 25 வருஷம் மட்டும் இல்லாமல் இந்த 25 வருஷம்ங்கிறது சில்வர் ஜூப்ளி இல்லாமல் இன்னும் இது 50 வருஷமாக வளர்ந்து கோல்டன் ஜூப்ளி, 75 வருஷம், 100 வருஷம் அப்படி வளர்ந்து இன்னும் மேலே போய் ஓஹோன்னு இருந்து யுவன் மாஸ்டருக்கும் வனிதா டீச்சருக்கும் என்னோட நமஸ்காரங்கள், வாழ்த்துக்கள். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.